என்ஜி ஃபார்ம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வார கலர்ஃபுல்லான அப்டேட்டுடன் நான் உங்கள் சக்தி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, என்ஜி ஃபார்முக்கு வரும் புதிய மாடுகள் விற்பனை முறைகள், புதிதாக நம்ம பண்ணைக்கும் விசிட் செய்யும் கஸ்டமர், இவை அனைத்தும் எப்படி இருக்குன்னு ஷார்ட்டாக பார்க்கலாம் வாங்க. நம்ம பண்ணக்கூடாது. எப்பவே சொல்றேன் நான், நீங்க போய் என்னைக்குமே நினைக்கணும், அப்ப அது மாதிரி நினைக்கணும். அந்த மாதிரி வாய்ப்புல நம்ம வந்துட்டோம். அது மாதிரி இது ஃபர்ஸ்ட் அனுபவம் பண்ணுறது. ஆமா, அதனால எடுத்துட்டா நீங்க எதுவுமே பார்க்காதீங்க. நானும் நண்பர்களே, புதிதாக கிடாரி கன்றுகள் வாங்கி வளர்க்க விரும்புவார்கள். பண்ணையை நேரில் விசிட் செய்து பண்ணையில் உள்ள தரமான கிடாரிகளை ஒவ்வொன்றாக பார்த்து மனதிற்கு பிடித்த கிடாரி கன்றுகளை வாங்கிக் கொள்ளலாம். நண்பர்களே, நாம் பதிவு செய்யும் வீடியோக்களை பார்த்து ஃபோன் பண்ணி கேட்குற நண்பர்களுக்கு விலை நிலவரம், ஒவ்வொரு கிடாரி கன்றுகளும் ஒவ்வொரு விலை நிலவரத்தில் இருக்கும். சின்ன மாடு ஒரு விலைக்கு இருக்கும், பெரிய மாடு ஒரு விலையில் இருக்கும். நாம் பண்ணை விசிட் செய்து கிடாரி கன்றுகளை பார்த்து பிடித்து வாங்கும்போது மட்டுமே கிடாரிகளின் விலை தரம் நியாயமாக இருக்கும். தனியாவே ஓட்டி போறீங்களா, இல்ல ஒண்ணு எனக்கு ஒண்ணு காலி ஓட்டிக்கிறீங்களா? இல்ல நான் வாங்கல, இது நான் எடுத்து லாபம் பெற்று லாபம் பெற்று இல்ல. இப்போ ஆரம்பிக்கின்ற போது நம்ம என்ஜி ஃபார்ம் சார்பாக கிடாரி கன்றுகள் வாங்கும் நண்பர்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட், கன்றுகளை நேரில் பார்த்து வாங்குங்க. நேரில் பார்த்து வாங்கும்போது கிடாரி கன்றுகள் பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, ஃபோட்டோவில் பார்க்கும்போது நமக்கு சரியாக தெரியாது. ஒருவேளை கிடாரி கன்றுகள் பாயுதா, இல்லை நம்மக்கிட்ட நன்றாக பழகுதா, இல்லை மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கா, உடல் அமைப்பு அனைத்தும் நேரில் பார்த்து வாங்கும்போதே விலைகளை குறைத்து வாங்கலாம், மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கலாம். ஃபோனில் கேட்டு வாங்கும்போது இவை அனைத்தும் சரியாக அமையாது. நாலு பேருக்கு எனக்கு பிடிச்சிருந்தா நான் வாங்குறேன், உனக்கு பிடிச்சா நீ வாங்குறேன். 54,000 அங்க பேசக்கூடாது, போகக்கூடாது. நான் போய் இந்த ரேட்டு சொன்னா அவனுக்கு கணக்காவான். எடுத்துக்கோ, இந்த கண்டுபிடிச்சா இப்போ அந்த ரேட்டு கொடுத்துட்டு நான் தருவீங்க ஆச்சு, ஏற்றி மாட்டீங்க ஆச்சியா, அது யோசனை பண்ணு. அந்த கணக்கெல்லாம் எதில் போறது சும்மா நான் அவனுக்கு அந்த ரேட் ஆயிடும்.
இப்பெல்லாம் 700 ரூபாய் வாங்குறேன் வாடகை. சும்மா பேசி அடிக்கிறா. உன்னை கேட்டது தப்பா தான் சொன்னேன். திருப்பி சபாவை சொல்றேன். மேல போய் ஏறி வந்துட்டியா? நம்ம பேசினா கூடாது. அங்கெல்லாம் இதெல்லாம் நான் சொல்றது கேளு. சொல்லு சும்மா இது போய் மத்த பிடிச்சுங்க எடுக்கிறேன். என்னண்ணா சும்மா பிடிச்சி விடுறேன். எங்க பிடிச்சி கொடுத்துட்டா பிடிச்சி விடு. இந்த கடேரி வாங்கின நண்பர் பெரிய கடேரி ஒன்று வாங்க தான் வந்தார். பெரிய கடேரி வாங்கின உடனே பண்ணையில் உள்ள சின்ன கன்றுக்குட்டியை பார்த்தோன்னே அதுவும் அவருக்கு மனசு பிடிச்சிடுச்சு. எனக்கு சின்ன கன்றுக்குட்டியும் கொடுங்கன்னு சேர்த்து பெருசோடு சேர்த்து சின்னதும் வாங்கிட்டாரு. அவருக்கு தான் டெலிவரி கொடுக்குறாங்க. நல்ல தரமான ஹெச்எப் கிடாரி கன்று நம்ம ஃபார்மில் இந்த அக்கா வாங்கியிருக்காங்க. இவங்களும் நேரில் வந்து பார்த்து விசிட் பண்ணி வாங்கியிருக்காங்க. அப்புறம் என்னங்க, எப்பயும் போல தான் பண்ணையில் விற்கிற மாடுகளை போக மீதமுள்ள மாடுகளை சந்தைக்கு போவோம்.